இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நமது வாழ்விலிருந்து என்றுமே பிரிக்க முடியாது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதியாக இருக்கிறது. பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நம்மில் யாராலும் இயலாது. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதனை நாம் சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இயல்பாகவே பிரச்சனைகள் ஏற்படும் வேளையில் நமது மனம் துவண்டு விடுகிறது. பிரச்சனைகளுக்குள் முடங்கி விடாமல் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கும் கனவை கூர்மைப்படுத்தி செயலாக்க துணிந்தால் வாழ்வு வசப்படும் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்கொள்வோம். நம்மை புரிந்து கொண்டோரின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நமது மனதில் தோன்றியுள்ள பிரச்சனையை தீர்த்து வைத்துவிடும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். நாம் எப்போதுமே நேரான திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு மாறான எதிர் திசையை நோக்கி பிரச்சனைகள் வரும். அதையும் ஒரு தடைக்கல்லாக எண்ணாது முன்னேறுகிற போதுதான் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை என்றால் தோல்வியை சந்தித்துவிட்டு மூலையில் முடங்கி கிடக்கும் நபர்களாகத்தான் நாம் இருப்போம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை யார் வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தும் வீணே என்பதை அறிந்து கொள்வோம். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒதுங்குபவர்களாக நாம் வாழ்கிறோமா? இல்லை, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வாழ முடிவெடுத்தவர்களாக வாழ்கிறோமா? இந்த இரண்டு கேள்விகளையும் நம்மிடத்தில் கேட்டு பார்ப்போம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் நமது வாழ்வை வளப்படுத்தும். நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவும். எனவே பிரச்சனைகளை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அதிலிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். வாழ்வின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரு கடற்கரை சாலையில் கடல் அலைகளின் இரைச்சலுக்கு மத்தியில் அமைதியான சூழலில் அமைந்த ஆலயம் ஒன்று இருந்தது. பக்தர்கள் கூட்டம் அங்கே திரண்டிருந்தது. அவர்களுக்காக ஜெபிக்க குருவானவர் ஒருவர் வந்தார். அவர் வந்தவுடன் அங்கு வந்த மக்கள் மூட்டை மூட்டையாக பிரச்சனைகளை அவரிடம் கொட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்பதற்காக தயாராயிருந்த குருவானவர் ஒரு பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி அதை கையில் பிடித்து அதன் எடை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார். ஒருவர் 10 கிராம் என்றார். சரி, இதை நான் 1 மணி நேரம் இப்படியே பிடித்திருந்தால் என்னவாகும் என்று கேட்டார். கை வலிக்கும் என்றார்கள். இதை உயர்த்தி அரை நாள் பிடித்திருந்தால் என்ன ஆகும் என்றார். தோள்பட்டையும் சேர்த்து வலிக்கும் என்றார்கள். சரி, 1 நாள் முழுவதும் பிடித்திருந்தால் என்ன ஆகும் என்றார். நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விடுவீர்கள் என்றார்கள். உடனே குரு, அப்படித்தான் பிரச்சனைகளும் இருக்கின்றன. அதை நீங்கள் தாங்கி எவ்வளவு நேரம் பிடிக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல அதன் கடுமை அதிகரிக்கின்றது. எனவே பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை மறந்து கடவுள் செய்த நன்மைகளை நினையுங்கள். பிரச்சனைகள் எளிதாகிவிடும் என்றார். மக்களும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தவர்களாக ஆலயத்தை விட்டு நிம்மதியுடன் வீடு திரும்பினார்கள். நாமும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சுமந்து திரியாமல் அதனை எதிர்கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அப்போதுதான் நாம் மன நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா?
விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமை ஆண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா
காத்தருள்வே. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம்
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவார்த்தைகள் 10 முதல் 13 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறைவார்த்தைகள் 31 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் எனச் சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படிச் சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையேனும் நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதைக் கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டார்கள். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மிடமுள்ள வேறுபாடுகளை களைந்து வாழவும் இயேசு காட்டுகின்ற பாதையில் நமது பயணத்தை தொடரவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும்
பாடு அருளும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 27 எகிப்து நாட்டின் புனித ஜான். எகிப்து நாட்டின் லைகோபோலிஸ் பகுதியில் வாழ்ந்து வந்த எளிமையான குடும்பத்தில் கிபி 300ஆம் ஆண்டு பிறந்தார் ஜான். தன் தந்தையோடு இணைந்து தச்சு பணியினை செய்து வந்த ஜான் தன் 20வது வயதில் இறைவனின் அழைப்பினை உணர்ந்து ஆசிரமம் ஒன்றில் சேர்ந்தார். ஆசிரமத்தில் மிக கடுமையான பணிகள் இவருக்கு தரப்பட அனைத்து பணிகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிதலோடு செய்தார். இறைவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளவும் தன் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளவும் அருகில் உள்ள மலைப்பகுதிக்கு சென்ற ஜான் ஆண்டவரை தியானித்து அவரோடு ஒன்றித்தார். தன்னை காண வருகின்ற மக்களின் முகங்களை பார்க்காமல் சன்னல் வழியாக உரையாடி ஆண்டவரை அறிவித்த இவர் மக்களுக்கு பல்வேறு புதுமைகள் செய்து மக்களை இறை நம்பிக்கையில் வேரூன்ற செய்தார். ஆண்டவர் இயேசுவின் மீது அதீத பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்த ஜான் மக்கள் வாழ்வில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே எடுத்து கூறினார். தன் வாழ்வின் இறுதி நாட்களை உணர்ந்த ஜான் 3 நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்த நிலையில் கிபி 394ஆம் ஆண்டு விண்ணரசில் இணைந்தார். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட பக்தியினால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து ஆண்டவரோடு இணைந்த எகிப்து நாட்டு புனித ஜானை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. எகிப்து நாட்டின் புனித ஜான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் கேட்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு எதிராக குற்றம் செய்த யாராவது ஒரு நபரை மன்னித்து வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள்,
பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த என் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை